அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைய நாளில் நலன்புரி நன்மைகள் சபை ஒரு அறிவித்தலாக விட்டுருக்குறாங்க. என்ன அறிவித்தல்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அரசாங்கத்தால் கொடுப்பனவு தொடர்பான விடயங்கள் என்னென்ன அறிவித்தல்கள் மக்களுக்காக வழங்கப்பட இருக்குதோ அந்த விடயங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு அறிவித்தலாக உடனுக்குடன் கிடைக்கும் போதெல்லாம் தர இருக்கிறேன். எனவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன விடயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நலன்புரி நன்மைகள் சபையால் வழங்கப்படுற அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு 2ஆம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 16,800 பேர் இதுவரை அவங்க தெரிவு செய்யப்பட்டும் வங்கி கணக்குகளை திறந்து இன்னும் ஒப்படைக்கல் என்று சொல்லி அவங்க கூறியிருக்கிறாங்க. அவங்க அந்த 16,800 பேர்லையும் நுவரெலியா மாவட்டத்தில் தான் அதிக அளவான ஆட்கள் அந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியும், அடுத்ததாக ரத்தினபுரி மாவட்டத்திலையும் அதிக அளவான ஆட்கள் இன்னும் வங்கி கணக்குகள் திறந்து வழங்கல் என்று சொல்லியும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மிக வறுமை, அதே போல வறுமை என்ற அந்த தொகுதிக்குள்ள தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் தான் அதிகளவான ஆக்கள் இந்த கணக்கு திறக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க மற்றொரு விடயத்தையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க இந்த 16,800 பேரும் வங்கி கணக்குகளை திறந்து மார்ச் மாதத்துக்குள்ள நீங்க, அதாவது இந்த வருடம் 3ஆம் மாதத்துக்குள்ள நீங்க வழங்க வேணும் என்று சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி வழங்குற பட்சத்தில் உங்களுக்கு மொத்தமாக அந்த 8 மாதம் அவங்க வழங்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த 2ஆம் கட்டத்தில் கொடுப்பனவுக்கு தகுதியானவர்களுக்கு 8 மாதம் அவங்க கொடுப்பனவு வழங்கி இருக்கிறாங்க. அந்த 8 மாதத்துக்கான கொடுப்பனவுகளை உங்களுக்கு அவங்க வங்கிகளில் ஒரே தடவையில் வரவு வைப்பாங்கன்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்க 4 வங்கிகளில் நீங்க வங்கி கணக்குகளை திறக்கலாம். ஒன்று மக்கள் வங்கியில் நீங்க உங்களோட வங்கி கணக்கை திறக்கலாம். அதே போல இலங்கை வங்கி, 3வது வங்கி NSB தேசிய சேமிப்பு வங்கியில நீங்க உங்களோட கணக்குகளை திறக்கலாம். போல 4வது வங்கியாக RDB வங்கி, அதாவது கிராமிய அபிவிருத்தி வங்கி என்று சொல்ற இந்த 4 வங்கிகளில் நீங்க வங்கி கணக்குகளை திறந்து உங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கிற நலன்புரி நன்மைகள் சபையோட பிரிவுல நீங்க ஒப்படைக்க வேணும் என்று சொல்லி அவங்க அறிவித்தலை விட்டுருக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கிற பட்சத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு மொத்தமாக உங்களோட வங்கிகளில் வரவு வைக்கப்படும் என்று சொல்லியும் அவங்க அறிவித்தலை வழங்கி இருக்கிறாங்க. எனவே இந்த விடயத்தை நீங்க நிறைய அதிகளவான ஆட்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. போல இதுவரை அவங்க கணக்கு திறந்து தராத அந்த 16,800 பேருக்கும் குறுஞ்செய்தி மூலமாக அவங்க தகவல்கள் அனுப்ப இருக்கிறதாக அவங்க அறிவித்தல் வழங்கி இருக்கிறாங்க. குறுஞ்செய்திகள் உங்களுக்கு வந்திருந்தா, SMS வந்திருந்தா நீங்க உடனடியாக போய் அந்த வங்கி கணக்குகளை திறந்து புங்குடங்குட பிரதேச செயலகத்தில் இருக்கிற நலன்புரி நன்மைகள் சபை பிரிவில் ஒப்படைக்குமாறும் அவங்க அறிவித்தலை வழங்கியிருக்கிறாங்க. எனவே மக்கள் இதை கவனத்தில் எடுத்து யார் யார் அதில் தெரிவு செய்யப்பட்டு கணக்கு திறந்து வழங்காமல் இருக்கிறீங்களோ அவங்க இந்த கணக்குகளை திறந்து வழங்கி நீங்கள் உங்களோட பணத்துகளையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே விரைந்து செயற்படுங்க.